ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் திருக்குறள் நியூ சிலபஸில் உள்ள 20 அதிகாரமில் 10 அதிகாரம் ரிவிஷன் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோஸ் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம இடையில ஒவ்வொரு குறள்லையும் சொல்லக்கூடிய ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி தான், ஒரு வீடியோஸ் ரிவிஷனை ஃபுல்லாக பார்க்கும்போது கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதை அப்படி க்ளோஸ் பண்ணிடாதீங்க. என்னுடைய டெலகிராம் சேனல் லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் சேனல் பேஜில் அவைலபிளாக இருக்கும். அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதில் நான் அன்னன்னைக்கு பார்க்கக்கூடிய ரிவிஷன் வீடியோஸோட பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே அதை முடிச்சுட்டு ரிவிஷனை முடிச்சுட்டு அதை போய் அகெயின் ஒரு தடவை அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி அதை ரீகால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது மறக்கவே மறக்காது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேவா? எனக்கு நீங்கள் இந்த இதை பார்த்துட்டு அதை அப்படி ரீகால் பண்ணுறது உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்படின்னா தான் அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு எனக்கு தெரிய வரும், ஓகேவா? ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போகிறோன்னா கூடா ஒழுக்கம். முதல்ல வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். ஒழுக்க சீலரை போல உலகத்தை ஏமாற்றும் வஞ்சகரை பார்த்து அவரது உடலில் கலந்துள்ள நிலம், நீர், தீ, காற்று, வெளி எனப்படும் பஞ்சபூதங்களும் தமக்குள் செரித்து கொள்ளும். என்ன சொல்கிறாங்க? வஞ்ச மனத்தை உடையவன் படிற்றொழுக்கம். ஒழுக்கம்னா என்னது? ஒழுக்கம், அதாவது நான் ரொம்ப ஒழுக்கமானவன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை ஏமாற்றக்கூடிய வஞ்சகரை பார்த்து என்ன செய்யுமா? போலியாக நடிப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து அவங்க உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்லாம் என்ன? நிலம், நீர், தீ, காற்று, வெளி, இந்த ஐந்தும் தமக்குள் அவங்கள பார்த்து அவங்களே சிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒழுக்க சீலரை போல நடித்து உலகத்தை ஏமாற்றுபவர்களை பார்த்து அவர்கள் உடலில் உள்ள எவை தமக்குள் சிரித்து கொள்ளும் அப்படின்னா பஞ்சபூதங்கள்னால் எவை, அதையும் பார்த்துக்கோங்க. நிலம், நீர், தீ, காற்று, வெளி. இதில் சொற்பொருள் அகம், உள்ளம், படிற்றொழுக்கம், மறைந்த ஒழுக்கம், அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வானுயிர் தோற்றம். எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படின் அப்படின்னா என்ன? தன் மனத்திற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதை செய்பவர் துறவு கோலம் பூண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை. என்ன சொல்கிறாங்க? தன் மனத்திற்கு ஒரு தன்னெஞ்சம் தானறி குற்றப்படின் அப்படின்னா, தன் மனசுக்கு இப்போ ஒரு செயல் செய்கிறோம், அந்த செயல் தப்பு அப்படின்றது தெரிஞ்சும் கூட அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா வானுயிர் தோற்றம், அவன் துறவு கோலம் பூண்டிருந்தாலும் அதனால் அவனுக்கு எந்த பயனுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எப்படி கேட்பாங்கன்னா, தன் மனத்திற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதை செய்பவன் எவதை பூண்டிருப்பதால் அவனுக்கு பயன் கிடைக்காது அப்படின்னா துறவு கோலம். அடுத்தது வழியில் நிலையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்துமே தற்று. மனத்தை அடக்க முடியாதவர் துறவு கோலம் பூணுவது பசு ஒன்று புலித்தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்வது போன்றதாகும். நிலைமையான் அப்படின்னா இயல்புடையவன், பெற்றம் அப்படின்னா பசு. இதில் என்ன சொல்கிறாங்க மீனிங்னா, இது அடிக்கடி கேட்குறது, நல்லா பார்த்துக்கோங்க. வழியில் நிலைமையான் வல்லுருவம் அப்படின்னா தன்னுடைய மனத்தை அடக்க முடியாத துறவுக்கோலம் பூணுவது, அதாவது ஒருத்தர் துறவுக்கோலம் பூண்டிருக்காது, அவரால் தன்னுடைய மனத்தையே கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அந்த மாதிரி ஒருத்தரை வள்ளுவர் எதை கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாருன்னா, பெற்றம் புலியின் தோல் பேர்த்துமே தற்று. பசு ஒரு புலியோட தோலை எடுத்து தான் மேலே போத்திக்கிட்டு நான் ஒரு புலி தான் அப்படின்னு போலியாக போய் பயிரை மேய்ந்தது, அந்த மாதிரி அதுக்கு கம்பேர் பண்ணி ஒரு துறவு கோலம் பூண்ட ஒருத்தரை பற்றி வள்ளுவர் இதுக்கு நிகராக ஒப்பிட்டு சொல்லுறாரு. ஸோ இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, துறவு கோலம் பூண்டவர் தன் மனத்தை அடக்க முடியாத துறவு கோலம் பூண்டவரை வள்ளுவர் எதற்கு நிகராக ஒப்பிட்டு கூறுகிறார் அப்படின்னா, பசு ஒன்று புலித்தோலை போர்த்தி எதற்கு நிகராக ஒப்பிட்டு கூறுகிறார், ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல்சிமிழ் தற்று. புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை கண்ணி வைத்து பிடிப்பதற்கும் தவகோலத்தில் இருப்பவர்கள் தகாத செயல்களில் ஈடுபடுவதற்கும் வேறுபாடு இல்லை. புல்னா என்ன? பறவை. சிமிழ்தல்னா பிடித்தல். என்ன சொல்கிறாங்க? தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்தனா புதலில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை என்ன செய்வான்? கண்ணி வச்சு பிடிக்கிறான் இல்லையா, அதுக்கும் தவக்கோலத்தில் இருக்கக்கூடியவங்க தவறான செயல்களை செய்வதற்கும் அதில் ஈடுபடுவதற்கும்
எந்த விதமான வேறுபாடும் கிடையாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க. பற்றற்றேம் என்பார் படித்தொழுக்கம் எற்றன்றி ஏதம் பலவும் தரும். எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்த வேண்டிய துன்பம் பற்றுகளை விட்டுவிட்டதாக பொய்கூறி உலகை ஏமாற்றுவோருக்கு வந்து சேரும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எற்றென்று அப்படின்னா என்ன செய்தோம் என்று. இதை வந்து பிரித்தெழுதுகளையும் கேட்பாங்க. எற்று கூட்டல் என்று அப்படின்னு பிரித்தெழுதுக வரும். ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஐயோ இந்தளவுக்கு நம்ம ஒரு தவறான செயலை நம்ம செஞ்சிட்டோமே அப்படின்னு நம்ம செஞ்ச துன்பத்துக்கு வந்து அதை நினச்சி நம்ம வருந்துவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் யாருக்கு வந்து சேரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா, நான் எல்லா பற்றையும் விட்டுட்டேன், எந்த ஒரு இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி எல்லா பற்றுகளையும் விட்டுட்டேன் அப்படின்னு பொய் சொல்லி இந்த உலகத்தை ஏமாற்றுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி துன்பம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. ஓகேவா. அடுத்தது, நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல். உண்மையிலேயே மனதார பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல் வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர் யாரும் இல்லை. வன்கணார்னா இரக்கம் இல்லாதவர். ஓகேவா, பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்க, நெஞ்சின் துறவார் துறந்தார் போல, அதாவது உண்மையிலே நான் மனதார பற்றுகளை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சும்மா நடிப்பாங்க இல்லையா போலியா, அந்த மாதிரி போலியாக நடித்து வாழ்கின்றவர்களை வள்ளுவர் என்ன சொல்கிறாங்க, அவங்க தான், அந்த வஞ்சகர்கள் தான் உண்மையிலேயே இரக்கமற்றவர்கள்னால் அவங்க தான், வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதில் எப்படி கேட்பாங்கன்னா, உண்மையிலேயே மனதார பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல வாழ்கின்றவர்களை டேஷ் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா இரக்கமற்றவர். ஓகேவா. அடுத்தது, புறங்குன்றி கண்டனையர் ஏனும் அங்குன்றி முக்கிற்கரியார் உடைத்து. வெளித்தோற்றத்திற்கு குன்றுமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனை போல கருத்த மனம் படைத்தவர்களும் உலகில் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, புறங்குன்றினா வெளித்தோற்றம், புறம்னா வெளி. ஸோ வெளி தோற்றத்துக்கு குன்றிமணி வந்து சிவப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க தெரிஞ்சாலும் குன்றிமணியின் முனை போல், அதோட முனை கார்னரில் வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி கருத்த மனம் படைத்தவர்களும் இந்த உலகில் உண்டு. அதாவது வெளியில் வந்து நல்ல அழகாக இருப்பாங்க, பட் அவங்களோட மனசை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், வெளியில் நல்லவங்கள மாதிரி நடிச்சுட்டு உள்ள மனசுக்குள்ளே ஃபுல்லாக வஞ்சம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்க இந்த உலகில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தார் பலர். நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்து கொள்வது போல மாண்புடையோர் என்னும் பெயருக்குள் தம்மை மறைத்து கொண்டு மனத்தில் மாசுடையோர் பலர் உலவுகின்றனர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தார் பலர். நீராடினா நீருக்குள் மூழ்கியோர், மாசுனா குற்றம், மாந்தர்னா மக்கள். பார்த்துக்கோங்க, பொருள் அடிக்கடி கேட்கக்கூடியது இது. ஸோ நீராடி அப்படின்னா நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைந்தொழுகு மாந்தர் பலர். நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்து கொள்வது போல, நீருக்குள் மூழ்கி சும்மா விளையாடுவாங்க இல்லையா, அது ஆற்றுக்கு போவேல நான் கொஞ்சம் எவ்வளோ நேரம் உள்ள இது மூச்சு பிடிச்சிட்டு இருக்கேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீருக்குள் மூழ்கி சும்மா விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்து கொள்வது போல மாண்புடையோர் என்னும் பெயருக்குள் தம்மை மறைத்து கொண்டு நான் வந்து ரொம்ப மாண்புடையவன், நல்லவன், வல்லவன் அப்படின்னு சொல்லி மறைச்சிக்கிட்டு, ஆனால் உண்மையிலேயே பார்த்தா அவனோட குணம் என்ன, நல்லவனாக இருக்காது. அந்த மாதிரி மனத்தில் மாசுடையவங்கள் பலர் இங்கே உலவிட்டு இருக்காங்கன்னு வள்ளுவர் சொல்கிறாங்க. இதில் அந்த பொருள் அடிக்கடி கேட்பாங்க, மாசு, குற்றம், மாந்தர், மக்கள். நல்லா பார்த்துக்கோங்க. கனை கொடுது யாழ்கோடு செவ்விதாங்கண்ண வினைபடு பாலால் கொழல். நேராக தோன்றும் அம்பும் கொலை செயல் புரியும் கொயல் சிலை புரியும் வளைந்து தோன்றும் நேராக தோன்றும் அம்பு கொலை செயல் புரியும். ஓகேவா. வளைந்து தோன்றும் யாழ் இசை இன்பம் பயக்கும். அதுபோலவே மக்களின் பண்புகளையும் அவர்களது செயலால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். என்ன சொல்கிறாங்கன்னா, கனை கொடிதுனா, கனைனா அம்பு. ஓகேவா. கனைனா என்ன, அன்பு. ஸோ நேராக தோன்றும் அன்பும் யாழ்கோடுனா யாழ்னா என்ன, யாழ் இசை அந்த இது. ஸோ கொலை அந்த நேராக தோன்ற அம்பு வந்தக்கூடிய கொலை செய்யும், வளைந்து தோன்றக்கூடிய யாழ் வந்து இசையும் இன்பத்தையும் நமக்கு பயக்கும். அதுபோல் என்ன சொல்லாங்க, செல்விதாங்கண்ண வினைபடு பாலால் கொழல். மக்களுடைய பண்புகளையும் அவர்களது செவ்விதுனா செம்மையானது, ஆங்குனா அவ்வகையே
மக்களின் பண்புகளையும் அவர்களது செயல்களால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். இதில் எப்படி சொல்லுவாங்க கேட்பாங்க அப்படின்னா, மக்களின் பண்புகளை அவர்களின் எதனால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா செயலால். ஓகேவா. அடுத்தது, மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையடித்து கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாட்டிக்கொள்வது ஒரு ஏமாற்று வித்தையே ஆகும். என்ன சொல்கிறாங்கன்னா, மலித்தலும் நீட்டலும், அதாவது உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல், உலகத்தார் தன்னை பழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தன்னுடைய, அதாவது ஒரு துறவி தலையில் மொட்டை அடிச்சுக்கிறான், சடாமுடி வளர்த்துக்கிறான், அந்த மாதிரி எப்படி வேணால் அவனோட கோலத்தை மாட்டிகிட்டு இருக்கட்டும். ஆனால் அவன் நல்லவனாக இருக்கணும். இந்த உலகத்தில் உள்ளவங்க இவெல்லாம் ஒரு துறவி கோலம் போட்டிருக்கானே, இவெல்லாம் ஒரு துறவியா அப்படின்னு மற்றவங்க அவரை பழிக்கிற அளவுக்கு அவர் வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, அப்படி அவர் முடி வளர்த்துக்கிட்டு மொட்டை அடிச்சுட்டு வாழ்கிறது எல்லாமே என்னன்னு சொல்கிறாரு வள்ளுவர், ஒரு ஏமாற்று வித்தை தான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. ஓகேவா. இதில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் ஒரு துறவி தலையை மொட்டையடித்து வந்தாலும் சடைமுடி வளர்த்து கொண்டாலும் அந்த கோலத்தை வள்ளுவர் டேஷ் என்று கூறுகிறார் அப்படின்னா ஏமாற்று வித்தை அப்படின்னு கூறுகிறார். ஸோ பார்த்துக்கோ.